Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical application form லாம் fill பண்ணி நம்ம submit பண்ணியாச்சு. இன்னையில இருந்து medical selection team வந்து நம்மளுடைய applications வந்து verify பண்ண check பண்ண ஆரம்பிப்பாங்க. application verification அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம applicationல upload பண்ணோம் இல்லையா certificates, அந்த certificatesல நம்மளுடைய community certificate, நம்மளுடைய 12th certificate இதை ரெண்டையும் base பண்ணி எடுத்து check பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா cutoff வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த cutoff நம்மளுடைய கம்யூனிட்டிக்கு ஏத்தவாரி எந்த கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கிறோம், எந்த ஜெனரல் ரேங்க்ல இருக்கிறோம், நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர், நம்மளுடைய நேம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 days எடுத்துக்கிடுவாங்க. சோ நம்ம எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூலை எண்ட் அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருவாங்க. அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுவரைக்கும் 69,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறதாக நம்மளுடைய மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இருந்தே பிரஸ் நியூஸ் எல்லாத்துலயுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 69,000 பேரும் அந்த அவங்களுடைய நேம் வந்து ரேங்க் லிஸ்ட்ல வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா பெரிய டவுட் தான். இந்த 69,000 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில காரணங்களால மட்டும்தான், அதாவது நீங்க மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாலோ ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸ், அதாவது ரேங்க் லிஸ்ட் இவங்க ரெடி பண்ணக்கூடியதுக்கு வேண்டிய சர்டிபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், உங்களுடைய 12th மார்க்ஸ் எல்லாம் கிளியரா இல்லாம அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க கரெக்டா அப்லோட் பண்ணல அப்படின்னா அந்த சில காரணங்களால அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகும். இதே இது போன வருஷம் பாத்தீங்கன்னா 63,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு இந்த 63,000 பேர்ல ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,401 பேருக்கு தான் ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் வந்துச்சு. சோ இந்த வருஷமும் நம்ம எவ்வளவு பேரை வந்து ரேங்க் லிஸ்ட்ல நேம் வரதுக்கு எதிர்பார்க்கலாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், எவ்வளவு ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 58,000 ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது 59,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வரதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்குது. சோ இந்த 59 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய நேம் வந்துச்சு அப்படின்னா ரேங்க்ல எந்த ரேங்க் வரைக்கும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, இந்த 59,000 ரேங்க் வரைக்குமே கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது, ரொம்ப கம்மி. சோ 0001 ரேங்க்ல இருந்து ஒரு 40,000, 36,000 ஆர் 40,000 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூப்பிடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் என்ன ப்ராசஸ் வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில இப்ப நடந்துட்டு இருக்குது, எப்படி ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.